வெல்கம் டு டூட்டிஸ் வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ஹோட்டல் ஸ்டைல் தயிர் சாதம் தான் பார்க்க போகிறோம். வீட்டில் செய்கிறதுக்கும் ஹோட்டலில் செய்கிறதுக்கும் ஒரு நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஹோட்டலில் சாப்பிட்றது பார்த்திங்கன்னா அப்படியே நெகுன்னு நம்ம வாயில் வச்சா கரைஞ்சி போகிற மாதிரி இருக்கும். ஸோ அதே மெத்தடில் வீட்டில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நிறைய ஹோட்டல்ஸில் பார்த்திங்க அப்படின்னா தயிர் சாதம் பச்சரிசியில் பண்ணுவாங்க. பட் நான் இன்றைக்கி நார்மலாக நம்ம வீட்டில் செய்கிற அதே புழுங்கல் அரிசி தான் எடுத்திருக்கேன். சாப்பாடை நீங்கள் எப்படி வடிப்பீங்களோ அதே மாதிரியே வடிச்சிட்டு உப்பு போட்டுட்டு இந்த சாதத்தை நல்லா நம்ம இப்போது மசிக்க போகிறோம். அதுதான் இந்த தயிர் சாதத்துக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஹோட்டல் ஸ்டைலில் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வடித்த சாதத்தை அப்படியே மிக்ஸ் பண்ணும்போது அந்த சாப்பாடு முழுசாக இருக்கும்போது தயிர் சாப்பிட்ற அந்த ஃபீல் உங்களுக்கு கிடைக்காது. இந்த மாதிரி நீங்கள் நல்லா ஸ்மாஷ் பண்ணிவிட்டு தயிர் சாதம் பண்ணும்போது நீங்கள் ஒரு வாயும் முழுங்கும் போது அப்படியே சொர்க்கத்துக்கு போயிட்டு வர மாதிரி இருக்கும். நல்லா அப்படியே உள்ளே வச்சா லபக்குன்னு உள்ளே போயிடும். அதனால தான் ஹோட்டலில் பண்ணுற மாதிரின்றதை நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வடித்த சாப்பாடை உப்பு போட்டு நல்லா இந்த மாதிரி மசிச்சு விட்டுட்டோம். சாப்பாடு சூடாக இருக்கும் போது மசித்தா மட்டும்தான் இந்தளவுக்கு உங்களால் மசிக்க முடியும். ஆறிப்போச்சு அப்படின்னா இந்தளவுக்கு மசியாது. அது ஒரு மாதிரி தனித்தனியாக அந்த அரிசி கண்டிப்பாக இருக்கும். ஸோ சூட்லேயே மசிச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக நான் தண்ணி ஆட் பண்ணி சாப்பாடை லூஸ் பண்ணுறேன். ஏன் ரீசன் பார்த்திங்கன்னா, நீங்கள் சுடு சாப்பாடை மசிக்கிறீங்கல்ல, இப்போ இந்த சுடு சாப்பாட்டில் நீங்கள் தயிர், பால், தண்ணி எது ஆட் பண்ணிங்கனாலும் அந்த ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா அதை நல்லா உறிஞ்சி சாப்பாடு திரும்ப கெட்டி ஆகிட்டே இருக்கும். ஸோ அதனால் நம்ம இந்த சாப்பாடு ஆறுனதுக்கு அப்புறமும் நீங்கள் இப்போ எப்படி கிளறி வைக்கிறீங்களோ அதே டெக்ஸ்சரில் நீங்கள் சாப்பிடும் போதும் இருக்கணும். அப்படின்னா சாப்பாடை இந்தளவுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கணும். அதாவது தண்ணியும் பாலும் ஆட் பண்ணி சாப்பாடை லூஸ் பண்ணிவிட்டு அது நல்லா சில்லுன்னு ஆற வச்சுடுங்க. ஆற வச்சதுக்கப்புறமா அதில் தயிர் ஆட் பண்ணோம் அப்படின்னா சாப்பாடை நீங்கள் எவ்வளோ நேரம் கழித்து சாப்பிட்டீங்கனாலும் அந்த டெக்ஸ்சர் அப்படியே இருக்கும். நீங்கள் சூட்டோடவே செஞ்சிட்டிங்க அப்படின்னா அது திரும்ப வந்துட்டு ஒரு கொஞ்சம் நேரம் கழிச்சதுக்கப்புறமா மறுபடியும் இறுக ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்கள் அப்படி இறுகிருக்கு அப்படின்னா திரும்பவும் நீங்கள் அப்போ லூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் ஒன்ஸ் நீங்கள் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் தாளிப்பு கொடுத்தீங்கன்னா பர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சி உங்களுக்கு கிடச்சிடும். இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம், தயிர் சாதம் நீங்கள் எப்போ சாப்பிட்றதுக்காக ரெடி பண்ணுறீங்கன்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போ நீங்கள் லஞ்சுக்கு ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா இன்ஸ்டண்ட்டாக ரெடி பண்ணும்போது இந்த பால் தண்ணி தேவை கிடையாது. தண்ணி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் தயிரோட கன்சிஸ்டன்சியை பொறுத்து. பட் பால் ஆட் பண்ண தேவை கிடையாது. டைரெக்டாக தண்ணியும் தயிரும் ஆட் பண்ணி நீங்கள் சாப்பாடை லூஸ் பண்ணிவிட்டு தாளிப்பு கொடுத்துக்கலாம். இல்லை நான் காலையில் செஞ்சுட்டு லஞ்சுக்கு எடுத்துகிட்டு போக போகிறேன், இல்லைனா நான் எங்கேயாவது ட்ராவல்காக எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னா முழுக்க சாப்பாடை தண்ணியும் பாலும் மட்டுமே ஆட் பண்ணி நல்லா லூஸ் பண்ணிவிட்டு ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணி கடைசியாக மிக்ஸ் கொடுத்துட்டிங்க அப்படின்னா நீங்கள் சாப்பிட்ற டைமிங்க்கு அந்த சாதம் பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக தயிர் சாதமாக கன்வெர்ட் ஆகிருக்கும். இல்லை நீங்கள் தயிர்லேயே பண்ணிட்டீங்க அப்படின்னா மத்தியானம் வாயில் வைக்கும்போது ஒரு மாதிரி புளிச்சு ரொம்ப ஒரு மாதிரி வாயிலே வைக்க முடியாத மாதிரி ஆகிடும். ஸோ அந்த தப்பை பண்ணாதீங்க. நான் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 12 o'clock ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு இதை வந்து நாங்கள் மேக்ஸிமம் ஒரு 1:30 to 2 o'clock இது எல்லாருமே சாப்பிட்ருவாங்க. ஸோ அதனால் நான் தண்ணி, பால் கூடவே நிறைய தயிர் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா வந்துட்டு பாலை நான் குறைச்சிட்டு தயிர் ஆட் பண்ணியிருக்கேன். ரீசன் என்னென்னா ஒரு 1 hourக்குள்ளேயே அந்த பாலும் பார்த்திங்கன்னா அந்த பாலோட ஸ்மெல் அதில் இருக்காது. நல்லா அது எல்லாமே சேர்ந்து மிக்ஸ்அப் ஆகி ஒரு கரெக்டான கன்சிஸ்டன்சி வந்துடும். ஸோ அதனால் இப்போ இதுக்கு அதை வந்து நம்ம ரெடி பண்ணி தனியாக ஆற வச்சாச்சு. இப்போ இந்த தயிர் சாதத்துக்கு ஒரு தாளிப்பு கொடுக்கணும். தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய், 1/4 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/4 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு. உங்களுக்கு பருப்போட ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் ஒரு ஸ்பூன் கூட தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 கொத்து கருவேப்பிலை, துருவன இஞ்சி ஒரு 1/2 ஸ்பூன், உங்கள் காரத்துக்கு பச்சை மிளகா ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையுமே எண்ணெயில் நல்லா மொறுன்னு வதக்கினதுக்கப்புறமா கடைசியாக மல்லித்தலை ஒரு கைப்பிடி போட்டுட்டு அதையும் அந்த எண்ணெயிலே நல்லா டாஸ் பண்ணிக்கோங்க. இந்த தாளிப்பு கண்டிப்பாக வேணும். எஸ்பெஷலி இந்த தாளிப்பில் இஞ்சி கண்டிப்பாக இருக்கணும். அந்த இஞ்சியும் பச்சை மிளகா கொத்தமல்லி ஃப்ளேவர் தான் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த தயிர் சாதத்தை வந்து வேறு லெவலுக்கு எடுத்துகிட்டு போகும். நல்லா இந்த அளவுக்கு மொறுன்னு தாளித்ததுக்கப்புறமா இதை அப்படியே நம்ம சாப்பாட்டில் எடுத்து கொட்டி கிளற வேண்டியது தான். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் சாப்பாடு நல்லா ஆற வச்சுட்டேன். உங்களுக்கு மிக்ஸ் பண்ணும்போது பாருங்கள் சாப்பாடு வந்துட்டு நல்லா அந்த டெக்ஸ்சர் அப்படியே மெயின்டைன் ஆகும். இந்தளவுக்கு நம்ம ஆற வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம சாப்பிட்ற வரைக்கும் இதுக்கப்புறம் இருக்காது. ஏன்னா நம்ம ஜில்லுன்னு ஆற வச்சதுக்கப்புறம் திரும்ப அந்த சாப்பாடு வந்து இருக்காது. சூடு இருந்தால் மட்டும்தான் சாப்பாடு திரும்ப கெட்டியாகிட்டே இருக்கும்.
நீங்கள் தாளிப்பு கொடுக்கறதுக்கு முன்னாடியே சாப்பாடு நல்லா ஆறிடுச்சா லூஸ் ஆகிடுச்சான்றதை பார்த்துக்கோங்க. கெட்டியாக இருக்குது அப்படின்னா அகெயின் நீங்கள் சாப்பிட்ற டைமிங்கை பொறுத்து தண்ணியோ பாலோ தயிரோ ஆட் பண்ணி அதை கரெக்டாக லூஸ் பண்ணிவிட்டு தாளிப்பு கொட்டுங்க. இப்போ பார்த்திங்கன்னா நான் நல்லா க்ரீமியாக ரெடி பண்ணி வச்சுட்டேன். இது இப்படியே மூடி வச்சுட்டா நீங்கள் சாப்பிட்ற டைமுக்கு சர்வ் பண்ணாலும் இந்த சாப்பாடு இதே டெக்ஸ்சர்லேயே மெயின்டைன் ஆகும். சூப்பரான ஒரு க்ரீமியான வாயில் வச்ச உடனே கரையிற மாதிரி அருமையான ஹோட்டல் ஸ்டைல் தயிர் சாதம் ரெடி ஆகிடுச்சு. இது கூடவே ஏதாவது ஒரு ரோஸ்ட், அதாவது இப்போ உருளைக்கிழங்கு வாழைக்காய் அந்த மாதிரி ஏதாவது ஒரு ரோஸ்ட் அல்லது சிம்பிளான ஊறுகாய் வச்சு கூட சர்வ் பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். தேங்க்யூ.